கொட்டுக்காளி படம் எப்படி இருக்கு அப்படின்ற திரை விமர்சனத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரி, அண்ணா பெண் அப்படின்னு பல பேரும் நடிச்ச இந்த படத்தை PS வினோத் ராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சர்வதேச திரைப்பட விழாவான பெர்லின் அப்படின்னு திரைப்பட விழாக்கள்ல திரையிடப்பட்ட கொட்டுக்காளி படம் தமிழ் சினிமா ரசிகர்களோட பார்வைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன்ல PS வினோத் ராஜோட டைரக்ஷன்ல உருவான இந்த படத்துல சூரி, அண்ணா பெண் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரை தவிர மீதி ஆக்டர்ஸ் எல்லாமே கிராமத்து ஆட்கள் தான். பின்னணி இசை இல்லாம வெறும் வண்டி சப்தங்களை, சேவலோட அந்த ஒரு கூவல் சத்தத்தையுமே வச்சு படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா கொடுத்திருக்காரு நம்ம டைரக்டர். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படைப்பு உலகத்தரம் வாய்ந்த படைப்பாவே பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் தன்னோட முறைப்பெண்ண திருமணம் செஞ்சுக்காம அவரை கல்லூரிக்கு படிக்க அனுப்புறாங்க. ஆனா கல்லூரியில லவ் பண்ற மீனா, அதாவது அண்ணா பெண் பாண்டிய திருமணம் செய்ய மறுக்கிறாங்க. அவருக்கு பேய் பிடிச்சு விட்டதா சொல்ற குடும்பமே சாமியார் ஒருத்தவங்க கிட்ட கூட்டிட்டு போய் பயணம் தான் இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா மீனாவுக்கு பிடிச்ச பேய் ஓட்டுச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். பாண்டியா சூரி தன்னோட வித்தியாசமான நடிப்பால ரொம்பவே நம்மள மிரட்டி இருக்காரு. படம் ஃபுல்லாவே ஒரு கவ்விய தொண்டையோட பேசி நடிச்சிருக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இந்த ஒரு படத்துல இருக்கு. அதுவும் காமெடி நடிகரா இருந்த சூரிய ஒரு சீன்ல கூட பார்க்க முடியலையே அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துல ரொம்ப அழகான நடிகரா உருமாறி இருக்காரு. சூரிய தவிர்த்து மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்ச அண்ணா பெண் எவ்வளவு அடி வாங்கினாலும் உதவாங்கினாலும் பிடிவாதம் கொண்ட பெண்ணாவும், சூரிய ஏறெடுத்து கூட பார்க்காத பெண்ணாவும் ரொம்பவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அதுவும் சூரி அண்ணா பெண்ணை தவிர்த்து பாண்டியோட அப்பாவாவும் மீனாவோட அம்மாவாவும் மீதி 2 அக்கா கூடவே வரும் குடும்பத்து நபர்களும் பலி கொடுக்க அழைத்து செல்லப்படுற அந்த சேவல், அதுக்கு நெல் கொடுக்கிற அந்த சிறுவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட அந்த ஒரு ஆக்டிங் ரொம்பவே அழகாவே இருக்கு. அதுவும் இது செயற்கையா இல்லாம உண்மையான ஒரு இடத்துல போய் இதெல்லாம் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. ஒரு டிராவல் படத்துல ஒரு இன்டர்வல் வர ஆட்டோ ஓடுறதும், இருசக்கர வாகனங்களோட அந்த குடும்பத்தினர் எல்லாருமே டிராவல் பண்றத மட்டுமே காட்டி அங்கங்க சிரிக்க வச்சு ரொம்பவே ரசிக்க வச்சு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுப்பா அப்படின்ற ஒரு பதப்பதப்போட இந்த ஒரு படத்தை டைரக்டர் எடுத்திருக்காரு. கடைசி வர என்ன ஒரு அடுத்ததா என்ன நடக்க போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே இந்த ஒரு கதையை நம்ம டைரக்டர் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் காட்சியில பெண்ணுக்கு பேயோற்ற காட்சியை படமாக்கப்பட்ட விதமாகட்டும், அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற விவரிக்கிற இடத்துல தன்னோட சமூகத்துல பிடிச்சிருக்க பேய வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறாரு இயக்குனர். ஆனா மீனாவோட வாழ்வு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில ஏக்கங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.